ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ப்ரமைஸ் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம நேற்று போட்டிருந்தோம் இல்லையா, அந்த கிஃப்ட் ஐடியாவோட செகண்ட் பார்ட்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு இது மாதிரி ஒரு சின்ன கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துகிட்டு அதில் டெக்ஸ்சர் பேஸ்ட் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த பேஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் ப்ளஸ் க்ளூ, அதுக்கப்புறம் தண்ணி 3 கலந்தது அந்த மிக்சர். அதை வந்துட்டு அந்த போர்ட் ஃபுல்லாக வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அதோட 4 கார்னர்ஸ்லேயும் அப்ளை பண்ணிவிட்டு இது வந்துட்டு ஒரு சின்ன வுட் பீஸ் மரத்துண்டு அதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி இது மாதிரி வந்து நான் ஒட்டிக்கிறேன். மேலே வந்து அந்த மர பீஸை வந்து ஒட்டிட்டு இதெல்லாம் ஃபோம் ஃப்ளவர்ஸ், நான் ஃபோம் ஷீட்டில் வந்துட்டு ஃப்ளவர் செஞ்சு வச்சுருந்தேன். இது வேறு ஒரு ப்ராஜெக்ட்காக செஞ்சது, அதிலேருந்து விழுந்துருச்சு. அதனால் அந்த ஃப்ளவர் எடுத்து நான் இதில் ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி 2 சைடு ஓட்டினதுக்கப்புறம் இது வந்து டெட்வுட், இறந்த மரம்லாம் இருக்கும் இல்லையா, ரொம்ப நாள் காஞ்சி போன மழையில் நனைஞ்சி ஒரு மாதிரி இத்து போன மாதிரி மரம் இருக்கும் இல்லையா, அதோட பட்டைங்க இது. அது வந்து நேச்சுரலாகவே உதிர்ந்து வந்துருச்சு. அந்த மரப்பட்டையும் கொஞ்சம் வந்து இட்டு வந்திருந்தேன். அதுலேயும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி வந்து நான் ஒட்டிட்டு இது க்ளேயில் செஞ்சு வச்ச ஃப்ளவர். நம்ம வந்துட்டு நார்மலாக க்ளே ஒர்க் செய்யும்போது அதில் கடைசியில் க்ளே மிச்சமாயிரும் இல்லையா, அந்த மிச்சமான க்ளேயில் வந்துட்டு இது மாதிரி ஃப்ளவர்ஸ், அதுக்கப்புறம் நான் இது மாதிரி பாலாக செஞ்சு வச்சுருவேன். அது எதுக்கு வேஸ்ட்டாக போகுது அப்படின்ட்டு பாலாக செஞ்சு வச்சுருவேன். அப்படி இல்லைனா ஃப்ளவர் செஞ்சு வச்சுருவேன். அது செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா அது மாதிரி கிராஃப்ட்டுக்கு வந்து யூஸ் ஆகும். இப்போ வந்துட்டு அந்த பால்ஸ் தான் வந்து நான் ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் க்ளே தான் பண்ண போகிறோம். நேற்று வீடியோ பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோவில் சரி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்பூன் வந்து ரைஸ் ஃப்ளார் எடுத்திருக்கேன். அரிசி மாவு 2 ஸ்பூன் எடுத்துகிட்டு அதே 2 ஸ்பூன் அளவுக்கு ஃபெவிகால் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதே 2 ஸ்பூன் அளவுக்கு ஃபெவிகால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த க்ளே ரெசிபி வந்துட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், பட் ரொம்பவே நல்லாவும் இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி கார்ன்ஃப்ளவர் வச்சு செஞ்சுட்ருப்போம் இல்லையா, அதை வந்து ஹீட் பண்ணணும். எனக்கு வந்துட்டு ஓவராக ஹீட் வச்சிட்டேன் அப்படின்னா அது அடுப்புலேயே வந்து ஒரு மாதிரி ஆயிரும். இது வந்துட்டு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த ரெசிபி. இதை வந்துட்டு இது நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து லிக்விட் சோப் வந்து ஆட் பண்ணணும். ஹேண்ட் வாஷ்க்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த சோப்பு தான் அது. ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்ல குவாலிட்டியில் வந்துட்டு ஒரு க்ளே வந்து கிடச்சிடும். நல்லா ஸ்மூத்தாக இருந்தது அந்த க்ளே. அந்த க்ளேவை வச்சுட்டு நான் இப்போ வந்து இந்த ஒர்க் பண்ண போகிறேன். இது மாதிரி வந்துட்டு சுருளாக ஒரு டிசைன் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி டிசைன் க்ளூவில் போட்டுட்டு அதுக்கு மேலேயே இந்த க்ளேவை சுருட்டி அதில் வந்து இது மாதிரி ஒட்டிக்கிறேன். இதே மாதிரி தான் இந்த போர்டில் பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஒயிட் ஸ்பேஸ் எல்லாத்தையுமே இந்த டிசைனை வச்சு தான் நான் கவர் பண்ண போகிறேன். இதே மாதிரி தான் வந்துட்டு கீழே இது மாதிரி போட்டுகிட்டே போயிட்டு அந்த ஒயிட் ஸ்பேஸ் ஃபுல்லாக வந்து நான் கவர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு ஒரு நாள் நைட் ஃபுல்லாக காஞ்சிருச்சு, நல்லாவே ட்ரை ஆகிருச்சு. அந்த க்ளே ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இப்போ வந்துட்டு அது ஃபுல்லாகவே காமன் கலர் பிளாக் வந்து கொடுத்துக்கிறேன். ஃபுல்லாக பிளாக் கலர் கொடுத்துட்டாச்சு. அந்த 4 கார்னர்ஸ்லேயும் கொடுத்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம அந்த இறந்த மரம் இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து பிளாக் கலர் ப்ரௌன் கலர் கொடுத்துக்கிறேன். கையிலேயே வச்சு இது மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு நம்ம ஒட்டின எல்லா ஃப்ளவருக்குமே ப்ளூ கலர் கொடுத்துக்கிறேன். கீழே நம்ம ஒரு க்ளே ஃப்ளவர் பெருசாக ஒட்டியிருந்தோம் இல்லையா, அதுக்கும் அப்புறம் மேலே ஒட்டியிருந்த 2 ஃபோம் ஃப்ளவருக்கும் அப்புறம் சின்ன க்ளே ஃப்ளவர் 3க்கும் வந்து ப்ளூ கலர் கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் இந்த டிசைன் நம்ம க்ளேயில் பண்ணோம் இல்லையா, அந்த டிசைன்ஸ் எல்லாத்துக்குமே கோல்டன் கலர் வச்சு இது மாதிரி ஹைலைட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கையிலேயே வந்து ஹைலைட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஹைலைட் பண்ணிவிட்டு கூட இப்படியே இந்த கிராஃப்ட்டை கூட முடிச்சுக்கலாம். நீங்கள் நம்ம இப்போ போட்டிருக்கிறோம் இல்லையா க்ளேயில், அந்த டிசைன் எல்லாத்துலேயுமே இது மாதிரி கோல்டன் கலர் வச்சு ஹைலைட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சில்வர் கலர் கூட வச்சு ஹைலைட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு மெட்டாலிக் கலர் வச்சு ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஹைலைட் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளவரோட பெட்டல்ஸோட ஓரம் இருக்கும் இல்லையா, அந்த ஓரத்தையும் கூட நான் கொஞ்சமாக கோல்டன் கலர் வச்சு டச்சப் மாதிரி கொடுத்துக்கிறேன். இப்போ இதே மாதிரி கூட நீங்கள் விட்டுடலாம். அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு வேலை பண்ணிகிட்ருக்கேன் நான். ப்ரஷில் வந்துட்டு கொஞ்சமாக வந்து கோல்டன் கலர் எடுத்துகிட்டு அந்த பிளாக் கலர் ஸ்பேஸ் இருக்குது இல்லையா, அந்த ஸ்பேஸை ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிக்கிறேன் கோல்டன் கலர் வச்சு. நீங்கள் இது மாதிரியே கூட விட்டுடலாம், பட் இருந்தாலும் சரி நம்ம இது கொஞ்சம் பண்ணி பார்க்கலாம், இன்னும் அழகாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி கிராஃப்டெல்லாம் நான் எதுவுமே பிளான் பண்ண மாட்டேன். நானாக ஏதாவது செய்வேன், அது ஏதாவது ஒரு மூலையில் போய் நிற்கும். அதனால தான் வந்துட்டு இப்படி செஞ்சிட்ருக்கேன். இருக்கிற எல்லா எம்டி பிளாக் ஸ்பேஸையும் அந்த கோல்டன் கலர் வச்சு கவர் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக வந்து ப்ரஷ் எடுத்துக்கோங்க, ரொம்ப அதிகமாக எடுத்துட வேண்டாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ரீன் கலர் எடுத்துகிட்டு நம்ம அந்த மரத்துக்கு அடிச்சோம் இல்லையா, அந்த எல்லா ஸ்பேஸுமே க்ரீன் கலர் வச்சு பண்ணிக்கிறேன். அது பார்க்குறக்கு ஒரு மாதிரி பாசம் பிடிச்ச மாதிரி இருக்கும்.
அதுக்கப்புறம் நடுவில் ஃபுல்லாக கோல்டன் கலர் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சில்வர் கலர் எடுத்து அந்த டிசைன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணி விட்டுட்டு அந்த மேலே வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டு நேமும் என்னோடய நேமும் வந்து எழுதிக்கிறேன். ஃப்ரெண்டுக்கு தான் கிஃப்ட் கொடுக்க போகிறேன். ஆக்சுவலாக அவளுக்கு வந்து செப்டம்பர் 30 தான் பர்த்டே. நான் வந்துட்டு அன்றைக்கி கிஃப்ட்டு செஞ்சுட்டேன். அப்புறம் வந்துட்டு இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். 2 நாள் வந்து எடிட் பண்ணிவிட்டு 2 பாட்டை போட்டிருக்கிறேன். 2 பாட்டை போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம நேற்று செஞ்சிருந்தோம் இல்லையா, அந்த பாக்ஸ்குள்ளே கிஃப்ட்டையும் அப்புறம் ஒரு சின்ன மெசேஜையும் கொஞ்சம் சாக்லேட்ஸும் வச்சுட்டு அந்த செஞ்சிருந்ததுலேயே ஒரு கதவை மாதிரி அதை மேலே வச்சுட்டு இது மாதிரி ஜூட் ரோப் வச்சு நான் டைப் பண்ணிக்கிறேன். நீங்கள் ரிப்பன் கூட கட்டிக்கலாம். நான் இது மாதிரி கட்டிட்டு இதில் ஃப்ளவர் வச்சு கொடுத்தோம் அப்படின்னா பார்க்குறக்கே ரொம்ப க்யூட்டாக செம்மையாக இருக்கும். நீங்களும் வந்துட்டு இது மாதிரி செஞ்சு அதுவும் உங்கள் கையாலேயே கிஃப்ட் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கொடுக்குறவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்மளுக்காக இவங்க கையாலேயே செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கூட நினைப்பாங்க. நீங்களும் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வி லவ் டு கிரியேட் கிராஃப்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.